சங்க இலக்கியத்திலிருந்து நம்ம அம்மா அப்பாவினுடைய பாசத்தை சொல்லிக்கிட்டே வரலாம். இப்ப இருக்கிற மாதிரிலாம் இன்னொரு ஊருக்கு போகணும்னா பைக்கோ காரோ பஸ்ஸோ கிடையாது. அப்பெல்லாம் எப்படின்னா நடந்துதான் போகணும். அதுவும் வழி எப்படி இருக்கும், காட்டு வழி பாதையா இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் காதல் திருமணம் செய்து கொண்டு இன்னொரு ஊருக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஓன்னு இப்போ உட்காந்து அழுவோம் இல்லையா? அது வந்து சங்க இலக்கியத்துல இருந்தே தொடருது. அவங்களும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, எல்லாரும் அழுகுறாங்க, அந்த பொண்ணை சபிக்கிறாங்க. ஆனா அவளோட தாயோட மனசுல மட்டும் வேற ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, நான் பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு, பாதத்தை கூட கீழே வைக்காத என் பொண்ணு, நடந்து போகும்போது காட்டு வழியில எந்த சங்கடமும் வராம அவன் நடந்து போயிடணும்பா அப்படின்னு அந்த அம்மா மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க. ஆக அம்மாவுக்கும் அப்பாவும் என்னதான் தான் விருப்பப்படி மகனோ மகளோ நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டாலும், தான் விருப்பப்படி இல்லைனாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் வாய்த்திருக்கிறது.